விநாயகப் பெருமானை வணங்கி அகத்திய சித்தரின் அருள்வாக்கு ஜோதிடத்தை பதிவிடுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சி நாளை புதன்கிழமை 14ஆம் தேதி 2025ஆம் தேதி அன்று ரிஷிபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி அடைகிறார். அங்கே ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்கிறார். அந்த காலகட்டத்தில் ரிஷிபராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுப்பார் என்று இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முகத்தில் கவர்ச்சி, கண்களிலே காந்த சக்தி, கலைகளிலே ஆர்வம், தன்னம்பிக்கை, சுய முயற்சி, அதிக உழைப்பு அனைத்தும் உள்ள உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான யோகத்தை கொடுக்கப் போகிறது என்பதிலே சிறிதும் ஐயமில்லை. ரிஷிபராசி நேயர்களே, கடந்த ஒரு வருட காலம் அது ஜென்மத்தில் குரு இருந்ததுனால அந்த ஜென்மராசியில், அதாவது ராமர் சீதையை வனத்திலே சிறை வைத்தது மாதிரி என்ற சொல்லுக்கு இணங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, பிரிவினை, பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல் ஏற்பட்டிருக்கும், உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், தொழில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இப்படி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். இப்படி பல வகையில் சோதனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இதற்கெல்லாம் விடிவு காலம் வந்தாச்சு. குரு 2ஆம் வீட்டிற்கு பயிற்சியாகும். அதாவது உங்கள் சிவராசிக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் இதில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கு குடும்பத்திலும் சரி அல்லது வெளியிலும் சரி உங்களுக்கு அதிகமான செல்வாக்கு வரப்போகிறது. பணவரவு பல வகையில் வந்து சேரும். 2ஆம் வீட்டு குரு சஞ்சரிப்பது பற்றி ஒரு ஜோதிட பாடல் என்ன சொல்லுதுன்னா, 2இல் குருவரில் திரண்டிடும் பெருநிதி, பணம் அதிக அளவில் வந்து சேரும். அதாவது குரு தனக்காரன் என்பதால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரிஷிபராசிக்கு ஒவ்வொன்று உயர்த்தும். குரு பொன்னவனுக்கு காரத்துவம் உடையவர் அல்லவா, அதனால் பெண்கள் தங்க நாய்கள் வாங்கி சேர்ப்பீங்க. ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பாகப்பிரிவினை ஏற்பட்டு பணம் வந்து சேரும். அதாவது எப்போதாவது கொடுத்த கடன் வந்து சேரும். சீட்டு பணம், ஷேர் மார்க்கெட் பணம், வங்கி பணம், இப்படி பல வகையில் உங்களுக்கு பணம் வந்து பையன் நிரப்பும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைப்போம். மகன்களுடைய சந்திப்பு ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளுடைய தொடர்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு சலுகைகளாக ஏற்படும். குடும்பத்தில் வளைகாப்பு, சீமந்தம், காதணி விழா, திருமணங்கள் இது போன்ற நிகழ்ச்சி நடைபெறும். குழந்தை பேர் கிடைக்கும். தெய்வ காரியங்கள், மதச்சடங்குகள் எல்லாமே திட்டமிட்டபடி ஜாம்னு இந்த குரு பயிற்சி நேரத்தில் நடத்தி முடிப்பீங்க. எப்படின்னா குரு 2இல் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அதனால் அனைத்தையும் அவன் செயலே. அதோட உங்கள் ரிஷிபராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்யும்போது காலக்கணிதம் என்ற ஜோதிட நூலில் சிறப்பாக தெளிவாக எழுதி வைத்துள்ளார்கள். அதாவது பொன்னவன் 2இல் வந்தால் பொசுங்கிடும் துன்பமெல்லாம் மன்னவன் போல் வாழும் மகாத்தான வாழ்வு சேரும், கண்ணீரும் காளையருக்கும் கல்யாண யோகம் கூடும், அந்நிய தேசம் செல்வீர், அற்புதமாக வாய்ப்பு கிட்டும் என்று இந்த பாடலில் சொல்லி எழுதி வைத்துள்ளார்கள். அதாவது இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு, புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். அந்நிய தேசத்தில் வேலைக்கு போவீங்க. வெளிநாட்டுகளுடைய ஆதாயம் வந்து சேரும். அருமையான ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையும். அதே மாதிரி சிறு வியாபாரிகள் முதல் பெரிய முதலீட்டாளர் குறை, அதுவும் அதாவது பெட்டிக்கடையிலேருந்து பார்த்தா தங்கவள்ளி வைட வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த வியாபாரம் ஓஹோன்னு ஜோராக படுஜோராக ஓடும். பணம் கல்லாப்பட்டி நிரப்பும். அந்தளவுக்கு இந்த குரு பயிற்சி அருமையான காலகட்டமாக அமையும். வெற்றி மேலே வெற்றி தான். உங்களுக்கு பணமழை புளியும். அந்த நேரத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதாவது இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு என்று செயல்படுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வாக்கு பலிதான் ஏற்படும். வாக்கு நிதானம் தேவை. ரிஷிபராசி நேயர்களுக்கு உள்ளத்தில் நாணமும் நாணயமும் உடல் நலத்தில் ஒழுக்கப்படவும் இருக்க வேண்டும். அதாவது சொன்னது சொன்னபடி நடந்து கொள்ளும் சூழ்நிலை கிரகங்களின் மூலமாக
கடவுள் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் என்பதில் சிறிது மையமில்லை. நீங்கள் மன்னவர் போல் வாழ்க்கையை வாழலாம். இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும். ரிஷபராசி நேயர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை கொடுத்து, அதாவது முல்லை மலர்களால் குரு பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும், எல்லா பலன்களும் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை வளமாகும். அகத்திய சித்தர் அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.